வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதோ பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி, நாம் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. முதல்ல வருவது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு உங்களது ராசியிலே ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் அதிபதி 3லும் நிறைய கம்யூனிகேஷன் தொடர்புகள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் ஆனாலும் என்னென்னா 3, 8ன்னு ஒரு 10 வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் மேலே ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த கலகங்கள் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யார் யார் வாய்க்கு எது கேட்பினும் நம்ம மெய்ப்பொருள் காட்பது அறிவுன்ற மாதிரி நம்ம ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஸோ அதை ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யோசிங்க, ஓகேங்களா. ஸோ படப்படன்னு யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க சொல்லி ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன், 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் வரும். ஏதோ கொடுக்கல் வாங்கல், ஆன்லைன் வியாபாரங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கிறது. ஸோ 3ல் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் நிறைய பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் சமாச்சாரம், ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு இப்போது ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ வீடு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லே இருக்கும்பொழுது ஏதாவது வீடு லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா, ஒரு லோனில் ஒரு வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ நடக்குமானால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதே ஒரு 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒரு பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள், பக்கத்து ஊர் அக்கத்தூர் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான. 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள், ஸோ கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், வெளிநாடு, தந்தையார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு, ஸோ 12ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல் தான், நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. சொத்துக்கள் வாங்குவது, தாய் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாங்கின நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி சந்திரன் நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனைங்கிறது நம்மளை தேடி வரும். தேவையில்லாத சந்தேகங்களாக நம்ம மனக்குழப்பங்கள் அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையோ உள்ளுக்குள்ள வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து
ராகு தசாபுத்தி ராகு வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போய் அது வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து வீடு விட்டு வெளியூருக்கு போய் சில பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து தாயார் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தால் பெரும் பணம் வருவதற்கான தொழில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மட்டும் நல்ல சுமூகமாகவும் ஒரு சொத்து விற்பனைகள் புதிய சொத்துக்கள் வாங்குதல் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக வண்டி வாகனம் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களும் நல்லாவே இருக்கும். பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 6ல் சந்திரனுடைய சாரத்தில் போகும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பழைய வழக்குகளில் வந்து விடுபட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பேசி பாருங்கள், அவுட் ஆஃப் கோர்ட் கூட பேசினீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திற்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ இது வந்து தசாபுத்தி பலம் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தாங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிறார். ஸோ 2லவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகுடைய சாரத்தில் போகும் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 4ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றது தாயாரினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது சீட்டு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்குது. ஸோ 2ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். ஸோ கணவன் மனைவியில் நடுவில் வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கும். சில பேர் வந்து சின்ன மனசாபம்லாம் இது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ பட் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். சில நேரங்கள் வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதாவது கொளுத்தி போட்டுருவான். ஸோ அதை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் 3ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து பிரச்சனைகள்ங்கிறது வந்து 8ஆம் அதிபதியாக வந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ 8-3 கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால் எமோஷனல் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள். பட் இருந்தாலும் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு. நிலபுலன்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 12ல் இருந்து 7ஆம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இருந்தாலும் வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காக தானே செய்கிறோம். ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான்.
அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபதி வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு, ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள், தொலைத்தொடர்பு, நல்ல வாக்குவாதங்கள், வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது, அதுவும் சந்திரோடைய சாதத்தில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறது, நண்பர்களால் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 10லிருந்து உங்களுக்கு வந்து குருடைய சாதம் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். பட் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லிருந்து அது சனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு, சின்ன சின்ன குழப்பங்கள் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 5லிருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் நிறையா வரும். ஸோ எங்கேனாச்சும் வந்து வெளியூர் போகலாமா, எங்கேனாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2லிருந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் 6ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து 2ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாச்சும் வந்து பிரயாணங்கள் மூலியமாக ஒரு வருமானங்கள் வர்றது. ஸோ கொஞ்சம் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் மூலியமாக வருமானம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்குது. ஸோ ராசியிலே இருக்கும்போது ஒரு ராசி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மூலிமா நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லும் நல்ல லாபங்கள், புத்தி, அதாவது பூமி சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருது, வண்டி வாகனங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது. ஸோ ராசியிலே இருந்திருக்கும்போது நல்ல ஒரு பொருள் வரவுகள், நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் பணம் நல்ல ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11லிருந்து நல்ல லாபங்களை அளித்து தருவதற்கான வாய்ப்பு வரும்போது, அதுவும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள், ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு, சில பேர் வந்து ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அங்கங்கிற மாதிரியான சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக ஒரு மன சலசலப்புகள் இருக்கும். ஐயோ என்னடா அது இங்கே வந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லிருந்து அது சந்திரனுடைய சாதம் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய பேஸாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து லாபத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து 3ஆம் புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும்.
வாரத்தின் ஒரு மிடில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் லோன்ஸ் கேட்டிருந்தீங்க லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து 2ஆம் அதிபதி புதனுடைய சாரத்தில் போகும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான். மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள், அதனால் ஒரு சில பேர் வந்து தொழில் ரீதியாகவோ மற்ற ஒரு வேலை விஷயமாகவோ வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான இப்போ நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் விரயங்கள்லாம் கொஞ்சம் பொருட்கள் கேட்பாங்க வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன வாக்குவாதங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதில் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 2லிருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளுக்கும் ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பிரயாணங்கள் மூலியமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 4லிருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதாவது சின்ன செலவு வைக்கும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஸோ அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. அதுக்கான பேஸுக்காக கொஞ்சம் வந்து நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் இருக்கலாம். சில பேர் அதுக்காக கை காசை போட்டு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கும் சில பேருக்கு வந்து செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வாரத்தின் ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ஈடுபாடுகளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக மாறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களது 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதி வந்து 12ல் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இதுதான் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள். ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் யாராச்சும் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து வைங்களேன் சும்மா எல்லாத்தையும் போட்டு வந்து மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மண்டை காஞ்சிரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாலச்சந்தருடைய டயலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைங்கிறது சின்ன கல் மாதிரி அது கண்ணுக்கிட்ட வச்சோம்னா சுத்தமாக மாறிச்சிடும். கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோன்னு வைங்கன்னா அது சின்ன தூக்கி போட்டோம்னா இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயலாக் நான் வந்து அடிக்கடி வந்து லைஃப்பில் நினச்சிப்பேன். ஏன்னா வந்து பிரச்சனை ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பூதாகரமாக வந்து நம்மளை வந்து மண்டே காய வைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே ப்ராப்ளம் இருக்குது ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? யாருமே வந்து எனக்கு பிரச்சனை இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்தந்த காலகட்டங்கள் ரொம்ப அழுகும்போது அதுதான் ஆகணுங்கிறது தான் விதி. ஸோ அதனால் வந்து எல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த சூழல்கள் தான் மனிதனை வந்து தீர்மானம் பண்ணுறது. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12 வீடு பராமத்து வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல லாபங்கள் வரும். சொத்துக்கள் மூலியமாக லாபங்கள் வரும். சின்னதாக வந்து மெயின்டெனன்ஸ் வேலைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல பிரயாணங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரித லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்தாலும் பட் சனி வந்து உங்களுடைய குருவுடைய சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகமாக மாறி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அள்ளி தருங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமில்லை நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11 வெளிநாட்டில் இருக்கவங்களை வந்து பெரும் பணம் தந்தை
தந்தை சார்ந்த சொத்துக்களை நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் சொன்ன தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் தான். கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரும் பணத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பணம். ஸோ அம்மா சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வழக்குகள் சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் இப்போ பேசும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நீங்கி ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபகரமாக எல்லாமே முடிஞ்சிடுங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள் வந்து கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது அது 12இல் அதுவும் வந்து ஒரு ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருமானா கண்டிப்பாக பெரும் லாபங்கள் வரும். குடும்பத்துக்காக கொஞ்சம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த மாதிரி பெரும் லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம் நல்ல பிரயாணங்கள் இருந்தாலும் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை தரும். ஸோ அது மட்டும் இல்லை சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பெரும் லாபங்களை தருவதற்கான கேட்ட இடத்துல வந்து பணம் கிடைக்கிறது, ஒரு கடன் கெடுத்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த 9இல் உள்ள ராகு வந்து 12 ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு பெரிய வேலை பெரிய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8இல் இருந்தாலும் அது விபரீத ராஜம். குரு வந்து 11 8 11 போதே ஒரு விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்பு. சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கலாம். கொஞ்சம் பெரிய வருமானங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்தாலும் ஒரு நிறைய பிரயாணங்கள் சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளுக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அது 3 8 12 நைட்டு தூக்கம் வராது சில பேருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கம்யூனிகேஷன்ஸ் கேப்பு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அது மைண்டில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான பழக்கங்கள் ஏற்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து குருடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து 11இல் பெரிய லாபங்களை வருவதற்கான வாய்ப்பும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 12இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி நடுவில் வந்து வெளியூர் சுற்றுறது வெளியில் பிரயாணம் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய பணம் பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது 9இலே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெரிய பணம் வர்றதுக்கான அம்மானால் ஒரு பெரிய பணம் வருது, வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமா ஒரு சொத்துக்கள் மூலியமாக வண்டி வாங்கின மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும்போது பெரும் பணம் பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதோட ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் வந்து 5ஆம் அதிபதியாக குரு வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து 5ஆம் இடம் அதிபதி இன்னும்போது 10க்கு 5ன்றது 8ஆம் இடமாக இருக்கும்போது ஏதாவது பேராசை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள் சின்ன டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் இருங்க. ஸோ ஏதாவது மாமியார் வெளியில் யாராவது சொல்கிறதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் வந்து 10இல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பெரும் பணம் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
பிரச்சனைனா 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனால வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரும் பணம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து பெரிய விரயங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது செய்யணும்னா பார்த்து பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க. இல்லைன்னா மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா வந்து 8-10 ஏதாவது பிரச்சனைகள் இல்லைனா வந்து வீட்டில் ஏதாவது சொந்தத்துலேயோ யாராச்சும் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்மா செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ 11ஆம் அது மட்டும் இல்லை 9ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். ஸோ இப்போ இதுவரை பார்த்து பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்த்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள், திடீர் ராஜ யோகங்கள், அதை விபரீத ராஜகம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜகங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து சூரியன் இப்போ ராகுல போகும்போது அது வந்து 8ஆம் இடத்துடைய ராகு சூரியனுடைய சாரத்தமும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த முதல் வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன பிரயாணங்கள் மூலியமாக வந்து கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் கொஞ்சம் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்கள் அள்ளித்தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு போய் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த மாதிரி ராகு வந்து 8ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். யாராச்சும் வந்து ஒரு டென்ஷன் பண்ணுறதும் வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 10ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் குருடைய சாரத்தில் போகும்போது தொழிலுக்கு தேவையான கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதில் நல்ல அபிவிருத்தி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சின்னதாக ஒரு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 12ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமும். அது வந்து சனியுடைய சாரத்தில் போகிற வர தான் இது மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். அது வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபதினும் கொஞ்சம் பார்த்து பேசணும். வெடுக்குன்னு பேசுறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த மாதிரி பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேண்டு வாங்குறது வாங்கி விற்கிறதுனாலையும் பெரிய லாபங்கள் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் துறை ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கான பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப டெய்லி வந்து இறைவனை நினச்சி ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம்னு வச்சோம்னு அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்குது. ஸோ 11ல் இருக்கார். நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு அதுவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது லோன்ஸ் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து ஆள் பற்றாக்குறையாக இருக்குன்னா அந்த நல்ல ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அது 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டே கண்டிப்பாக போய் போட ஆரம்பிச்சிருவீங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8லேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள் ஒரு குழப்பங்கள் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை யாராச்சும் வந்து கன்னி லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரத்த தானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கும்போது இது பண்ணும்போது அது ஒரு பரிகாரமாக இருக்கும். 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் தாய் தந்தையார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அது 11ஆம் அதிபதி சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பூமி சம்பந்தமான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இது வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாபம் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் என்னங்க வேலை பெண்டு கழட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது குருடைய சாரத்தில் போகுது. ஸோ குருடைய சாரத்தில் வெளிநாடு சென்று
போகணும் அப்படின்னு நினச்சிருக்கணும், வெளிநாட்டுக்கு வந்து விசா கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் பர்மிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னரோட ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து சந்திரனுடைய சாதனம் பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப்னாலும் வந்து ஒரு டீல்னாலும் ஒரு வியாபாரத்தினாலும் ஒரு பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். ரொம்ப கவனமான தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகணுன்னா 1க்கு 10 வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரும் பணம், பெரும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது பெரிய பணங்கள், தொழில் மூலியமாக பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து 10ல் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பட் ஆனால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து தூக்கம் வராமல் கூட இருக்கலாம். ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ண ஒரு படப்படம் உருவாக்கும். பட் அது ஒரு 3-4 நாளில் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் வியாழன்லேருந்து எல்லாமே சிறப்பாகவும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன், தேவையான மனக்குழப்பமே இல்லைனா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டானா கூட நமக்கு ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து 7லிருந்து 11ஆம் அதிபதி புதனுடைய சாதனம் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும், புதிய பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி மூலியமாகவும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபதி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய பணம் வருவதற்கான, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்கள் மூலியமாகவும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது குழந்தைகளுடைய வெற்றிகள், குழந்தைகளுடைய கல்விக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வேலை மாற்றங்கள் மூலியமாக வெளிநாடு, வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது திங்கள் செவ்வாயிலேருந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது அதுவும் வந்து குருவுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஒரு பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது கொஞ்சம் அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள், டென்ஷன்கள் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா சுக்கிரன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாதத்துலேருந்து 8ல் போகும்போது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல், பெரும் பணம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறமா தான் 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இதெல்லாம் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் சுப நிகழ்ச்சினாலும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மாற்றங்கள்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அதனால் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலையும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்குங்க, பார்த்து நடந்துக்குங்க. 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனி வந்து 5ல் ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருவுடைய சாதத்தில் இருக்கும்போது வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. மற்றபடி குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை டென்ஷன் படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது பிரச்சனை என்னென்னா சனி வந்து இப்போ வந்து குருவுடைய சாதத்தில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும்.
ஸோ அதனால் வந்து பெரிய தொழில் முதலீடுகளோ பெரிய ஒரு இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது வேலைக்கு போகிறவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து வேலை மாற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்து நல்ல ஒரு கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் வந்து செவ்வாயோட வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகிற ஒரு 2-3 நாட்கள் கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 8ல் உள்ள குரு கொஞ்சம் வேலையில் கவனம் தேவை. வேலை மாற்றங்களோ அது மட்டுமே சிறு தூர பிரயாணங்கள் போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து தொழில் ரீதியாக 10ஆம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள். புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அந்த காலகட்டத்திலும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், தந்தையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் வெளிநாட்டிலும் கொஞ்சம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு மற்றும் அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 ஆகும்போது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வர மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்கள் வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த புதன் வியாழன் கிழமைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது இருந்தாலும் அது 8ஆம் அதிபதி சாதத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுத்தாலும் நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இந்த மட்டும் அதுவும் குடும்பத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான தொழில் ரீதியான விஷயம், புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் எதிர்பார்த்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும் ரொம்ப கவனம் தேவை. 3, 6, 8ன்ற ஒரு காம்பினேஷனில் வரும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி எமோஷன் ஆகிறதெல்லாம் விட்டுட்டு இறைவன் மேலே பாரத்தப்பட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் வந்து பிரச்சனையே இருக்காது, நம்மளே வாயை விட்டு ரொம்ப பிரச்சனையை பெருசாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். அதுவும் குரு சுக்கிரனுடைய சாதத்தில் போது, அது 8ஆம் அதிபதி சாதத்தில் போது கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில், அது 8ல் உள்ள குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அம்மா சம்மந்தமான விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப குழந்தைகள் பேசுகிறது நடவடிக்கைகள்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியான விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 12 உள்ள கேது நிறைய தூக்கம் இல்லாமல் ஒரு டென்ஷனை உருவாக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். நான் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு டென்ஷன் படுத்துகிறாங்களே, இந்த தொழிலில் இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன சலசலப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உதாரணத்துக்கு வந்து ஓம் நமச்சிவாய அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கலாம். செவ்வாய் போகின்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருந்து அது 8ல் உள்ளபோது கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பு தான்.
அது ஒரு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக வீடு வாசல் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த வண்டி வாகனம் விற்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ 5ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதி சாரலும் கொஞ்சம் இந்த ஒரு 3-4 நாள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து போனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு வரும்போது ரிச்சிகத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அப்பாவுடைய பேச்சுக்கள் சமயத்தில் வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வாரத்தின் இறுதி பகுதி வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து தொழிலில் வந்து ஒரு பெரிய பேராசை ஏற்படுத்தி நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கிறது நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் ஏதாச்சும் பெரிய லாபங்கள் தரும்னு சொல்லிட்டு ஏதாவது தொழிலை கொண்டு வருவாங்க. ஸோ அதை ஏதாச்சும் எடுத்திங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 6ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் இப்போ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வேலையில் வந்து ஒரு சின்ன டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து உங்களுக்கு 5ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி சாரணும் போது தேவையில்லாத அலைச்சல் அதுவும் பிரயாணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்களை வந்து சின்ன சின்ன மன உளைச்சலுக்கு வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வியாழன் வெள்ளி கிழமைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். வீடு வாசல் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பூர்வீக சொத்துக்கு சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தான் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபுத்தி கேது வந்து 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்றங்கள் பிரயாணங்கள் மூலயமா வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரும் பணம் வருவதற்கான பெரும் பண முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியுடைய சாதனமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டுக்கெலாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாயார் சம்மந்தமான விஷயம் தாயார் உடல் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தில் வந்து அம்மாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் விஷயங்கள் ஏதாச்சும் கடன் வாங்க போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கு பார்த்து நடந்துக்கோங்க. 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2லோ இருக்கும்போது சின்ன கலகங்கள் வீட்டில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
மற்றபடி 5ஆம் அதிபதி ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதை தவிர்க்க முடியாது. பட் ஆனால் குழந்தைகளோட வெற்றிகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதி 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது கணவன் மனைவியோட சின்ன சின்ன ஒரு தர்க்கங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான இடத்துல இருக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல இந்த வாரம் முழுவதும் சிறப்பான இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் ஆனால் 8ஆம் அதிபதி என்பது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், அதாவது என்ன எந்த மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கூட சின்ன கலக்கங்கள் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து 10, 8 பேராசையினால் வந்து பெரும் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு லாக்கில் மாட்டதுக்கான வாய்ப்போ ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வரும். அதுவும் வேலையில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா நமக்கு வந்து வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது சிறப்பான பலங்கள், அது வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்கள நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு கொஞ்சம் வார இறுதியில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும்போது நல்ல குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதுக்கான பணம் வருமானம் கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கும். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 4 புதனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத வேலையில் அதாவது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வீடு நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் தேவையில்லாத தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் சில நேரம் வந்து புத்தி கருவம் சார்ந்த விஷயங்களில் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோட்டாகி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்த குரு வந்து 4ஆம் அதிபதி வந்து 6 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் கடனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு, தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மற்றபடி வந்து வண்டி வாகனங்கள் வர்றதுக்கான யோகங்கள். ஸோ சில நேரத்தில் வந்து சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா சின்ன கலகங்களை ஏற்படுத்தினாலும் சொத்துக்கள் ஏதாவது பெரிய சொத்துக்கள் வந்து விற்று இன்னொரு சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு நம்ம வந்து மன உளைச்சல் வரும். சில நேரங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் சொல்லி எமோஷனல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது அது தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து பெரிய கடன்கள் வாங்குறது பெரிய ரிஸ்க் எடுக்கிறதான் வந்து இந்த டைமில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசுக்கு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பண வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதில் மட்டும் இல்லை சில நேரத்தில் வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏதாச்சும் இடணும் பேசிட்டு அதனால் ஒரு சின்ன சிக்கல்கள் வருவதற்கான கொஞ்சம் பேச்சை வந்து கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி குரு 5லிருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இவங்களெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறவங்க அவங்களாம் வந்து நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது
வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்த மகர ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் உள்ள குரு. ஸோ 5ல் உள்ள ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது மனைவிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களோட மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரும். ஸோ அது உங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி 7 இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வராது, பெரிய பணம் கிடைக்கிறது, நல்ல தொழிலையோ வேலையிலையோ வந்து ஒரு பணம் கிடைக்கிறது, லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இதில் வந்து என்னென்னா 8 அஷ்டமாதிபதியான சூரியனும் 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தேவையில்லாத நபர்களை உள்ள நுழைச்சி நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஒரு மண்டையில் ஏற்றிட்டு கத்துறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவி சேர்ந்துட்டு ஜோடியாக வந்து எங்கேனாச்சும் ஒரு உல்லாச பயணங்களோ வெளியூர் பிரயாணங்களோ மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும் தொழிலுக்கு தேவையான ஒரு கடன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் அது குருடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் பேராசை கட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அதே 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கும் பூமி சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, ஒரு பூமி சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரம் வெளியூர் போய் படிக்கிற வாய்ப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்களில், கடன் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. தேவையில்லாத ஒரு ஷோல்டர் பிடிப்பு, இல்லைன்னா அடி வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பூமி சம்பந்தமான விஷயம், நல்ல வெற்றிகள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பூமி சம்பந்தமான விஷயம், பெரும் பணம், ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள், வீடு சொத்துக்கள் அமைவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அப்புறம் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறோம். ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து ராகு வந்து புதனுடைய சாதத்தில் வந்து 3, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு சலசலப்புகளோ சின்ன டென்ஷனோ சந்தேகங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் போய் தங்கி படிக்கிறது, ஸோ கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கணும். மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து சனி வந்து 2ல் வந்து ஆட்சிப்படுத்தணும். 2 வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், குடும்பத்திற்காக ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகள் வந்து அவங்களுடைய மேற்படிப்புக்காகவோ தொழில் ரீதியான விஷயத்துக்கோ பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும். ஸோ அது வந்து நடக்கும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை, வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து கடன் வாங்கி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, நாளைக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த சட்ட ரீதியான இந்த விசா இந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக, பெரும் பணம் நல்ல ஒரு கையாளுறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. வேலை செய்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கும்போது
அதுவும் வந்து சனி குருடைய சாரத்தில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சொத்துக்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா. ஏன்னா வந்து அந்த 2 11ஆம் அதிபதி எங்களுடைய சாரத்தில் வந்து ராசியாதிபதி வரும்போது வரும். ஸோ அது அம்மா ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு போயிருந்தாங்கன்னா கூட அவங்க அம்மா அப்பாலாம் வந்து வீட்டுக்கு வந்து இணைவதற்கான வாய்ப்பு, இல்லை வந்து பேசிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்களில் வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும். ஏதாவது லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் பிரிவினைகள், பாக பிரிவினைகள் மூலியமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 4 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4 மற்றும் 10ஆம் அதிபதியான 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா அம்மா நடுவில் வந்து நல்ல ஒரு உறவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் மூலியமாக நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான புதன், ஸோ 5 8ஆம் அதிபதி புதன் வந்து 6 வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்புகள் வந்து நல்ல ஏற்றங்கள் தான். தேவையில்லாத டென்ஷனை வந்து மண்டையில் போட்டுவிட்டு ஓட்டுறதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு நல்ல லாபங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்களும் கணவனால் மனைவிக்கோ, மனைவியால் கணவனுக்கோ நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது புதன் வியாழன் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6இல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுவும் வேலையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது அதீத வேலை பளுக்கிற காரணமாக ஏதாவது பக்கத்தில் ரெண்டு போனோம்னிங்கன்னா போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 9ஆம் அதிபதியான போது சுக்கிரன் வந்து 5இல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ஆன்மீக பிரயாணங்கள், ஸோ தாயாரோடைய வந்து சேர்ந்துக்கிட்டு, ஸோ தாயாரோட வீட்டுக்கு போகிறது, இல்லை தாயார் உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாச்சும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு சமாதானமாகி சேர்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3இல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது சுக்கிரனுடைய சாதனமும், அது சுக்கிரன் 5இல் இருக்கும்போது தொழில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யோசித்து பண்ணும்போது சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான குரு வந்து 4 இருக்கும்போது சொத்துக்கள், தந்தை தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகிற காலகட்டங்களில் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும்? கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல சிறப்பான பலன், நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து முன்பு புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியான ராகு வந்து 2இலிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து ஒரு ஜூலை ஒரு 7-8 தேதிக்கு மேலே வந்து எல்லாமே மாறிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் எல்லாமே மாற்றம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், ஸோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் லோனில் வாங்கலாம்னா வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க, சனி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ராசியிலே இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். சில பேர் வந்து நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான பிரயாணங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. 5ஆம் அதிபதி 6லேருந்து அது 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து நடக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது வேலையில் வந்து ஏதாவது சிக்கல்களோ இல்லை கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை எழுதி தருவது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சொத்துக்கள் விற்பனைகள் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய விஷயங்கள் பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2ல் செவ்வாய். ஸோ 2ல் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் சுக்கிரன் சார்ந்தும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசிடுவோம். அம்மா கூட கொஞ்சம் எரிஞ்சு விடுறது, வீடு வண்டி வாகனங்களால் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மறைமுகமாக ஒரு எமோஷன்ஸ் ஒரு டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 5. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள் வந்து சில நேரத்தில் வந்து பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, வண்டி வாகனம் வந்து சர்வீஸ் விடுறது, இதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சிறப்பு தான். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி வந்து சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதில் இந்த வித மாற்றங்களே குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு வாசல் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தைரியமாக வாங்குவீங்க. அதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், கோயில் குளங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அம்மாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நம்ம ஒரு எமோஷன்ஸையும் பயத்தையும் கொடுத்துரும். அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல தொழில் வந்து புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து நல்லபடியாக கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து 5ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்து ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா பேராசை காட்டி ஏமாத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12 நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய முயற்சிகள்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாற்றம்லாம் பிரார்த்தனை அவசியம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளோட வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் செவ்வாய் வந்து 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது.
அம்மா உறவுகளில் வந்து ஏதாவது சின்ன சிக்கல் வந்து அதை மாறுவதற்கான வாய்ப்பு. அப்பா வெளிநாடுக்கு வந்து போய் செட்டில் ஆகணுன்றது அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாரம் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட் என்னென்னா குழந்தைகள் நடுவில் பேசும்போது சில நேரத்தில் வந்து அவங்க பேசுகிறது வந்து நமக்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதனமும் தொழில் வந்து ரொம்ப கவனம் தேவையில்லாத ஒரு பேராசையை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து 12 குருடைய சாதத்தில் இருக்கும்போது தூக்கம் வராது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனையோ ஒரு மெடிடேஷனோ ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து ரொம்ப தூக்கம் வரலாம், மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு தூக்கம் கண்டிப்பாக வருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகும். தாயாருடைய விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறது, குழந்தை விஷயத்துக்காக செலவு பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் வந்து அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இந்த புனித யாத்திரை கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக வந்து கேது தசாபத்தினா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 8ல் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களாக இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்ர கிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, சனி வந்து வக்கரமாகுது, இன்றைக்கி வக்கரமாகுது, அது ஆகிடும் இதாகிடும்னு சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து வக்ர கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா, அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ தான் இந்த சனியுடைய விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது, கடக ராசிக்காரர். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா இப்போ 8ல் சனி இருக்குது. ஸோ 8ல் சனி தான் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படுத்திடும், ரொம்ப பாடாப்படுத்திடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுங்க. இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும். பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனனகால நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தை வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடக லக்னமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாரத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம். ஓகேங்களா? எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும் அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை, குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்கும் ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது, பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ வக்கர கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா நார்மலாக மற்ற நாளெல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது, சும்மா நியூட்ரலாக இருக்கும் போதே. மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போது வக்கர கிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது. உதாரணம் சொல்ல போனால் இப்போ சனி தசை நடக்குது, எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா பாதிப்பே இருக்காது. நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்திலே கூட பார்த்திங்கன்னா
ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க, ஒரு 3-4 கிரகம்லாம் வக்கரமாகனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அதே மாதிரி திருமண பொருத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கும் வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் வக்கரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது. அது கோச்சாரத்தில், அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.